எல்லோருக்கும் வணக்கம். மரோவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சாமி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறீங்களா? வர வர தேசத்தை எதிர்க்கட்சிகளின் மனநிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை தேசத்தை ஆளவிட்டால் தேச மக்களின் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று புரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு. நான் சொன்ன எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் ஒரு மனநோயாளியின் மருத்துவரை சந்திப்பது நல்லது. இந்த தேச மக்களுக்கும் நல்லது. ஒரு கட்சிக்காரர் மேடையில சொல்றான், யாரிடம் தங்க நகைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடமிருந்து பிடுங்கி இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் என்று ராஜஸ்தானில் பேசியிருக்கிறார்கள். இன்னொரு கட்சிக்காரர் சொல்றார், கம்யூனிஸ்ட்காரர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அணு ஏவுகணைகளை ஒழிப்போம் என்று பேசியிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த தேச துரோகிகள் எண்ணம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இவர்கள் இருவரும் பேசியிருப்பது கொள்ளை அடிப்பதற்காகவே ஆட்சிக்கு வருவோம், தேசத்தின் அணு ஆயுதங்களை ஒழித்து இந்தியாவை சீனாவிடம் ஒப்படைப்போம் என்ற பொருளில் கூறியிருக்கிறார்கள். தேச மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முக்கியமாக முதலில் சுயநலத்தை விட்டு தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தேசத்தை பற்றி ஒரு சிறிய அளவிலாவது பொது அறிவு இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜெர்னல் நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மக்கள் இன்னும் முட்டாளாகவே இருந்து கொண்டு இருந்தால் தேசம் இன்னும் 70 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுவிடும். எனவே மக்கள் தேச பிரிவினைவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களின் வேர்களை அடியோடு ஒழிக்கும் வரை இந்த தேசம் உருப்படாது. இப்போதுதான் தேசம் ஒரு 10 ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருப்பது பலர் உணர்ந்திருப்பார்கள். வெளிநாட்டு தேசங்களும் உணர்ந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் உணரும் அளவுக்கு உள்ளூர் விரோதிகள் உணரவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் மேலும் பலர் உணர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவை மீண்டும் ஒருமுறை கூற விரும்புகிறேன். நான் எப்போதும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுகிறேன். என் அப்பா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார். என் தாத்தா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார். என் அப்பா காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டார். என் தாத்தாவும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டார். நானும் அப்படித்தான் போடுகிறேன் என்று கூறும் மக்கள் வடிகட்டிய முட்டாள்கள் என்று தான் கூற வேண்டும். இவர்கள் எப்பொழுதும் சுயநலவாதியாகவே இருப்பார்கள், அல்லது தேசத்தை பற்றி சிந்திக்க தெரியாதவர்கள், அல்லது தேசத்தை பற்றி அல்லது கோமாளிகள் அல்லது அப்பாவிகள் என்றுதான் கூற வேண்டும். முதலில் நாம் ஒரு ஓட்டு போடும்போது முக்கிய மந்திரிக்கா அல்லது பிரதம மந்திரிக்கா என்று அடிப்படை அறிவு கூட தெரியாத முட்டாள் மக்கள் இன்னமும் இருந்து கொண்டு இருப்பது வேதனை அடைவதா அல்லது சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. இந்த தேசம் சீரழிந்து போவதற்கு இது போன்ற முட்டாள் மக்களால் தான் இப்போது சிறிதளவு இந்துக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். என்றாலும் மேலும் மேலும் ஒற்றுமையை பலப்படுத்தினால் தீய சக்தி கட்சிகள், தீய சக்தி மதத்தவரும் அடங்கி போவார்கள். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள் தெய்வத்தை பின்தொடர்ந்தால் தேசம் முன்னேறி முதலிடம் வருவதற்கு காலங்கள் வெகு தொலைவில் இல்லை என்றோ சிந்தித்தால் தெய்வத்தின் பார்வை தேசத்தின் மேல் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.